ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே எல்லா பிரியாணியுமே டபராவில் தான் செய்வேன். டபராவில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் டபராவில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். டபரா வச்சுக்கோங்க. டபரா நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா 4 பெரிய வெங்காயமாக எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏற்கனவே மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன்ல, அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பெரிய தக்காளி பழமாக 4 எடுத்துக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே புதினா, கொத்தமல்லி, லெமன், தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு மட்டனை எடுத்து அது கூட போட்டுக்குங்க. போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் எல்லாம் போட்டுக்குங்க. நான் மட்டன் வேக வச்சுருந்தா சொல்லியிருந்தேன், அதுலேயே மசாலாலாம் போட்டுக்கனால அதுலேயே மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கனால இதில் எனக்கு தேவையான அளவு காரம் போட்டிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுன்னு 3 டம்ளர் ஊற வச்சு வச்சுருக்கேன். 3 டம்ளருக்கு 4.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதுலேயே எனக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி வந்திருக்கு. அது கூடவே எக்ஸ்ட்ரா 2.5 டம்ளர் அளவு சாதா தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல, அந்த பாஸ்மதி அரிசி அதோட போட்டு நல்லா இப்படி அப்படியே ஒரு கிண்டி விட்டுருங்க. அப்பப்போ கிண்டின்னு இருந்திங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். கிண்டினதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பியும் ஒரு கிளறி விட்டு தட்டை போட்டு மூடிட்டு வீட்டில் என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட் எடுத்து அது மேலே வச்சுட்டு கரெக்டாக 20 நிமிஷம் பிரியாணி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் டம்மை உடச்சிங்கன்னா நல்லா சூடான பலன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். உங்களுக்கும் இது பார்க்க சொல்லவே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்களுக்கு வேணான்றதுக்காக யூஸ் பண்ணல, ஏன்னா அது உடம்புக்கு கெடுதி. அதனால் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், அது அடிஷ்னல் தான். வேணான்னா விட்டுருங்க. டம் உடச்சிட்டதுக்கப்புறம் நல்லா சூடான கமன் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. லைட்டில் போட்டு சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு எப்பவுமே காம்பினேஷன் நம்ம வீட்டில் தயிர் பச்சடி. இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சிக்கன் பகோடாவும் சேர்த்து வச்சுருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.